யாருக்கும் மஞ்சோம் தமிழர்களுக்கான விடிவு காலம் வரப்போகின்றது என்று அங்குள்ள அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் பேச்சுக்கள் அடிபட்டன. அவற்றை நாமும் நம்பி நமக்கான எதிர்காலம் வரப்போகின்றது நினைத்தோம். அதை நினைத்து முடிப்பதற்குள் அப்போது சங்கீதன் எவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்பதை யாவரும் அறிந்ததே. அவருடைய பாடலில் ஒன்றியமாக தப்புவில்லை. லாபன தேசத்து இளவரசன் அவன் தடங்களை கடந்துட்டு கதைகளை உடைக்கிட்டு கடலரசன் தாயக காப்பது பெரும் தலைவன் ஈழத்தை துடித்தது இவன் தேகம் மனித உரிமை செயற்பாட்டாளர் உங்களுக்கு எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்தில் தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கங்கள். நான் கிஷான். Thank you all for being here today. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உங்களுக்கு இன்னொரு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப என்னன்னா பிடிஏன்ற பிரச்சனைன்றது இப்ப சங்கீதனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இப்ப சங்கீதன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியறதால நாங்க இப்ப இங்க நிக்கிறோம். இதே ஒரு மாசத்துக்கு முதல் தீபச்செல்வன் என்ற எழுத்தாளருக்கு பிடிஏ சட்டம் பாஞ்சது. அதே மாதிரி அதுக்கு முதல் முன்னாள் போராளிகள் நலன் புரிச்சங்கத்தோட தலைவர் அரவிந்தன் அவருக்கு ஒரு பிடிஏ சட்டம் பாஞ்சது. அதுக்கு முதல் சுவிஸ்ல இருந்து இலங்கைக்கு நாடு திரும்பிய ஒரு சுவிஸ் குடிமகனுக்கு பிடிஏ சட்டத்துல அவங்க கைது பண்ணினா இவர் விடுதலை புலிகளை மீள உருவாக்குகிறார்ன்றது. இப்ப பிரச்சனை என்னண்டா, ஒரு காலத்துல இங்க எல்லாருக்கும் இருந்த அதே பிரச்சனை எனக்கு demonstration have been held to demand the immediate release of arrest Sangeethan Ganesh Kumar, who was recently. சங்கீதனை உடனடியாக விடுதலை செய்க, பிடிஏ சட்டத்தை ரத்து செய்க, சங்கீதனுக்கு நீதி வேண்டும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்க, பிடிஏ வேண்டாம், மனித உரிமைகள் வேண்டும்.